ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நெட் ஜாயின் பண்ண கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இதோட அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து இவங்க நெட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அடித்து திருப்பலாம், எப்படி இதை டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்லீவ் டிசைனில் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க டிசைனை வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கிறணும். சென்டரை மார்க் பண்ணி அதில் ஒரு மார்க் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் செஞ்சுருக்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணால் ப்ளவுஸ் வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த மெத்தடில் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எப்படி இப்போ மெயின் பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி அதோட லைனிங் பீஸையும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 மார்க்கிங்கும் ஒரே மாதிரி சென்டர் மார்க்கிங் ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக பீடு மேலே ஏறாமல் நம்ம போட்டிருக்க அந்த ஜரி த்ரெட்டுக்கும் கீழே வர்ற மாதிரி பார்த்து போடணும். அப்போ தான் அது கரெக்டாக ஒரு ஃபினிஷிங். இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் வந்து கேப் விட்டுட்டு இந்த மாதிரி அடிங்க. அடித்து எப்பவும் போல் நார்மல் ப்ளவுஸ் திருப்புவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிற போகிறோம். அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ இடம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும், நெட்டை அட்டாச் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளந்துக்கிறணும். இப்போ வந்து எனக்கு வந்து நெட்டு வந்து இவங்க வந்து 10 வர்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் வந்து 10 வருது. ஸோ 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறணும். ஸோ 11ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிற போகிறேன். இது சும்மா ரஃப்பாக நம்ம ஒரு தையல் போடுறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி ரஃப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து லைனிங்கை திருப்பி விட்டுறணும். இப்படி திருப்பி நம்ம இதை வந்து தனியாக ஒரு துணி கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவும் சிம்பிளான மெத்தட். ரொம்பலாம் டயர் எடுக்காது, ரொம்பவும் குயிக்காக முடிச்சிருவீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் மட்டும் பண்ணிக்கிறணும். பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே எந்த துணியும் இல்லாத மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் ஒரு பீஸ் துணி எடுக்கணும். ஸோ அதோடது வந்து 1 இன்ச் வந்து நீளத்துலேயும் அகலத்தையும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நான் 5 எடுத்திருந்தேன். ஸோ 6 எடுத்திருக்கேன். அகலம் வந்து நீளம் வந்து 10 இருந்துச்சு. ஸோ 11 எடுத்து ஒரு தனியாக ஒரு பீஸ் துணி எடுத்திருக்கேன். தையல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு போடுங்க. தையல் விடுறதுக்கு முன்னாடியும் அந்த 1/2 இன்ச் வந்து வித்தியாசம் இருக்கணும். அதே மாதிரி கட் பண்ணும்போது 1/2 இன்ச் வித்தியாசத்தில் கட் பண்ணணும். ரொம்பவும் சிம்பிளான மெத்தட். ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிக்கும். இதே மாதிரி தான் நெக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதே அது மேலே வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சு உள்ளே வந்து இந்த மாதிரி தையல் போடுங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி தையல் போட்டாலே போதும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் ஒரு மெயினாக கிழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வித்தியாசம் விட்டு உள்ளே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டிக்கோங்க. ரொம்பலாம் தேவைப்படாது. ஒரு 1/2 இன்ச் கொடுத்தாலே ஃபினிஷிங் வேறு லெவலில் வரும். இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து வித்தியாசத்தில் நம்ம வெட்டினதுக்கப்புறம் அதோட கார்னர்ஸில் வந்து வேறு எதுவும் துணி வந்து நீட்டிக்கிட்டு இருந்தால் அதை வெட்டி விட்ருங்க. அப்புறம் அது தனியாக நெட்டுக்குள்ளே அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி வச்சு வெட்டிட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இது நார்மலாக செய்யலாம், ரொம்பவே நீட்டாக வரும். அதே மாதிரி 4 கார்னர்லேயும் ஒரு அர்க்காட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து வளைச்சி கொடுக்கும்போது அது நீட்டாக வரும். அடுத்து இது மேலே ஒரு படிமான தையல் போட்டு அடித்து திருப்பணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடித்து திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மெயின் பீஸு கீழே எப்பயும் போல் லைனிங் பீஸை திருப்பி விட்டுட்டு நம்ம அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த லைனிங் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து எல்லாத்தையும் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுருங்க. ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான். லைனிங் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த ஜரி மேலேயே வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடுங்க.
கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அதை எட்ஜில் வர்ற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த நெட்டு துணி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருந்துச்சுல, இதை வந்து நம்ம வந்து தனியாக ஹெம்மிங் கொடுக்காம இதையே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நீங்களும் அடுத்து நெக்ஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவும் சூப்பராக வரும். டைமும் ரொம்ப எடுக்காது. இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேலையும் இல்லை. ஸோ இப்படி தான் வச்சு நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கை வந்து நம்ம மறுபடியும் அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு கீழே நெட்டு அதே மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே நெட்டும் அந்த கிளாத்து விலகாத மாதிரி வச்சு இந்த ஷேப்பில் ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நெட்டு வந்து விலகாது. ஸோ கரெக்டாக அதுலேயே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ வந்து ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் மொத்தமே ஒரு ஸ்லீவ் அடிக்கிறதுக்கு 7 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து எங்கேயுமே அந்த பிசுறு தட்டுப்படாது. இப்போ முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சைடு எட்ஜஸ் எல்லாம் எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் தான். ஸ்டிச் பண்ணி அடுத்து எக்ஸஸ் துணி அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வரும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் மாடல் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாடலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறமா துணி வந்து சுருக்கு இல்லாமல் பார்த்து கரெக்டாக இது பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நம்ம அர்க்காட் பண்ணிக்கணும் சென்டரை பார்த்து. அப்புறம் நம்ம எப்பயும் போல் உடம்பு பீஸோட அந்த இது வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.